இங்கே மோடியின் கையில் இரத்தக்கரை படிந்துள்ளது, அவர் தேர்தலில் இரத்தக்கரையுடன் தான் ஜெயித்தார் என்று பெதற்றல்களை பெதற்றும் சில தமிழ் அன்பர்களுக்கு பாகிஸ்தானை பார்த்து இரத்த கைகள் என்றால் என்ன, மக்களை கொல்லுவது என்றால் என்ன, தீவிரவாதம் என்றால் என்ன என்று புரிந்து கொண்டு பேச வேண்டும். தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா? இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை. இன்றே அழைக்கவும், நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட. இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய தாக்குதலானது கைபர் பக்துன்வா மாகாணத்தில் ஒரு சின்ன கிராமத்தை நோக்கி சைனாவிடமிருந்து வாங்கிய LS-6 என்று சொல்லக்கூடிய 8 குண்டுகளை இன்று அவர்கள் இந்தியாவிற்கு நாங்கள் வந்துவிட்டோம், எங்களால் எந்த வேணுமென்றால் செய்ய முடியும், நாங்கள் வலிமை கொண்ட விமானப்படை என்று காட்டுவதற்கு அவர்கள் எடுத்த யுக்தி போர் பயிற்சியாக அவர்கள் மக்கள் மீதே அவர்கள் குண்டு போட்டு மக்களை கொன்று குவித்துள்ளார்கள். தெரிக்கன் தாலிபான்கள் அங்க இருக்காங்க, அங்கதான் பதுங்கி இருக்காங்க சார். ஆனா செத்து போனது யாரு? குழந்தைகள் தானே. அந்த நாட்டு மக்கள் மீதே குண்டு போடும் ராணுவம் எப்பேற்பட்ட ஒரு ராணுவமாக இருக்க முடியும், எப்பேற்பட்ட விமானப்படையாக இருக்க முடியும்? இவர்களின் உளவு அமைப்பு உலகத்திலேயே சால சிறந்த உளவு அமைப்பு என்று அவரே தோளை தட்டி கொள்ளும் பாகிஸ்தானுக்கு உளவு அமைப்பு என்ன தூங்கி கொண்டு இருந்ததா? இது அரசுக்கு தெரியுமா? அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும்? அங்க அரசு என்று ஒன்று இருக்கிறதா? ஷாபாஸ் ஷெரீப் பொம்மை பிரதமர். ஐநாவில் இந்தியா மட்டும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இது உலக நாடுகள் இருக்க மனித உரிமை ஆணையம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும்? ஐநா ஒரு பக்கோடா டீ குடிக்கும் ஒரு அமைப்பு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம் சார். ஜெயின் வணக்கம் சார். பாகிஸ்தான் ராணுவம் தனது சொந்த நாட்டிலேயே பக்துன்வா மாகாணத்தில் வான்வெடி தாக்குதல் நடத்திருக்காங்க. அதில் ஒரு 30க்கும் மேற்பட்ட மக்கள் பலியாகி இருக்காங்க. தனது சொந்த நாட்டு மக்களையே இரையாக்குற அளவுக்கு என்ன நடந்தது அங்க? பாகிஸ்தான் ராணுவம் ஒரு கோழை ராணுவம், கையாலாகாத ராணுவம், அரக்கத்தனமான ராணுவம், முட்டாள்களின் ராணுவம் என்று இன்னொரு முறை நிரூபித்து காட்டியுள்ளார்கள். அதை முதலில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே மோடியின் கையில் இரத்தக்கரை படிந்துள்ளது, அவர் தேர்தலில் இரத்தக்கரையுடன் தான் ஜெயித்தார் என்று பெதற்றல்களை பெதற்றும் சில தமிழ் அன்பர்களுக்கு பாகிஸ்தானை பார்த்து இரத்த கைகள் என்றால் என்ன, மக்களை கொல்லுவது என்றால் என்ன, தீவிரவாதம் என்றால் என்ன என்று புரிந்து கொண்டு பேச வேண்டும். அது அவர்கள் புரியாமல் பேசுகிறார்கள். அதை பக்கத்தில் வைக்கலாம். இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய தாக்குதலானது கைபர் பக்துன்வா மாகாணத்தில் ஒரு சின்ன கிராமத்தை நோக்கி சைனாவிடமிருந்து வாங்கிய LS-6 என்று சொல்லக்கூடிய 8 குண்டுகளை, லேசர் கைடட் குண்டுகளை போட்டுவிட்டால் கிளைடிங் பாம்ஸ் என்று சொல்வார்கள். அப்படியே மெதுவாக சென்று அதோட இலக்கை அடைந்து வெடிக்கும். ஆனால் இதுக்கு லேசர் துல்லியமாக மெதுவாக சென்று அந்த வீடுகள் மீதோ இல்லை தாக்கக்கூடிய இடங்கள் மீதோ போய் விழுந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். 8 குண்டுகள் என்பது 30 பேர் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள், குறைந்தது 100கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் சொல்கின்றன. அதன் அடிப்படையில் எடுத்து பார்த்தால் நமக்கு 2 விஷயங்கள் தெரிகின்றன. ஒன்று, பாகிஸ்தான் விமானப்படை எவ்வளவு வலிமை வாய்ந்த விமானப்படை என்றால், இந்திய விமானங்களை சந்திக்குவதற்கோ இல்லை இந்திய விமானப்படையையும் இராணுவத்தையும் சந்திப்பதற்கு அவர்களுக்கு போதிய அளவு மனதிலோ இல்லை அவர்கள் இருக்கக்கூடிய பொருட்களிடமோ தெம்பில்லாமல் திராணி இல்லாமல் இருந்தார்கள். இன்று அவர்கள் இந்தியாவிற்கு நாங்கள் வந்துவிட்டோம், எங்களால் எந்த வேணுமென்றால் செய்ய முடியும், நாங்கள் வலிமை கொண்ட விமானப்படை என்று காட்டுவதற்கு அவர்கள் எடுத்த யுக்தி, அதாவது வார் எக்ஸசைஸ் அப்படின்வாங்க, போர் பயிற்சியாக அவர்கள் மக்கள் மீதே அவர்கள் குண்டு போட்டு மக்களை கொன்று குவித்துள்ளார்கள். கேட்டால் நாங்கள் தெஹ்ரீகே தாலிபான் என்ற அமைப்பை ஆட்களை சேர்ந்தவர்களை கொன்று இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். குழந்தைகள் 3 வயது 4 வயது 5 வயது குழந்தைகள் தெஹ்ரீகே தாலிபானை சேர்ந்தவர்களா? பெண்கள் தெஹ்ரீகே தாலிபானை சேர்ந்தவர்களா? தெரிக்கன் தாலிபான்கள் அங்க இருக்காங்க, அங்கதான் பதுங்கி இருக்காங்க சார். ஆனா செத்து போனது யாரு? குழந்தைகள் தானே. அந்த நாட்டு மக்கள் மீதே குண்டு போடும் ராணுவம் எப்பேற்பட்ட ஒரு ராணுவமாக இருக்க முடியும், எப்பேற்பட்ட விமானப்படையாக இருக்க முடியும்? இவர்களின் உளவு அமைப்பு உலகத்திலேயே சால சிறந்த உளவு அமைப்பு என்று அவரே தோளை தட்டி கொள்ளும் பாகிஸ்தானுக்கு உளவு அமைப்பு என்ன தூங்கி கொண்டு இருந்ததா?
அது தீவிரவாதிகளின் முகாம்களா, இல்லை வெறும் ஒரு கிராமம், அதிலும் குழந்தைகளும் பெண்களும் வசிக்கும் கிராமம் என்று தெரியாதா? இரவு 2 மணிக்கு குண்டு போடும் தேவை என்ன வந்தது? அதுவும் விமானங்கள் மூலம் குண்டு போடுவது, துல்லியமான குண்டுகளை, சைனா கொடுத்த குண்டுகளை போடுவதற்கான தேவை என்ன வந்தது? இதற்கு இன்னொரு கோணத்தில் எடுத்து பார்த்தால், எங்கள் விமானப்படை எல்லா விதத்திலும் ஆயத்த நிலையில் உள்ளது என்று பாகிஸ்தான் பஞ்சாபிகளுக்கு தெரிவித்துக் கொள்வதற்கு இது ஏதுவாக உள்ளது. ஏனென்றால் பாகிஸ்தான் என்றால் பஞ்சாப், அதாவது நமது பஞ்சாப் அல்ல, பாகிஸ்தானிலும் ஒரு பஞ்சாப் இருக்கிறது. அதற்கு வெஸ்ட் பஞ்சாப் என்று பெயர். பாகிஸ்தானை ஆள்பவர்கள் வெஸ்ட் பஞ்சாப்காரர்கள். பாகிஸ்தானின் இராணுவ தளபதிகள் வெஸ்ட் பஞ்சாபில் இருந்து வந்தவர்கள். பாகிஸ்தானில் இதுவரை இராணுவம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 60-70% இராணுவம் பஞ்சாபில் இருந்து தான் வருகிறது. அந்த நாடு இருப்பது, மற்ற மாநிலங்களை அவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்றால், கிட்டத்தட்ட அவர்களுக்கு அடிபணிய வேண்டிய மாகாணங்களாகவும் அவர்களின் அடிமைகளாகவும் கொத்தடிமைகளாகவும் தான் பாவிக்கிறார்கள். இதே இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது தமிழகத்தில் இங்கே 63,000 கோடிக்கு மெட்ரோ பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. டெல்லியிலும் மெட்ரோ உண்டு, சென்னையிலும் மெட்ரோ உண்டு. இங்கே பல மத்திய அரசின் விஷயங்கள் இங்கே நடக்கின்றன. திறந்து வைப்பதும், புது மருத்துவமனைகள் கொடுப்பதும் இதெல்லாம் நடக்கின்றன. அங்கே அப்படி அல்ல. எது நடந்தாலும் பஞ்சாபில் நடக்கும். எது சுரண்டினாலும் பக்கத்து மாநிலமான சிந்தில் இருந்தோ, இல்லை பலூச்சிஸ்தானில் இருந்தோ, இல்லை கைபர் பக்துன்வாயில் இருந்தோ சுரண்டுவது. கைபர் பக்துன்வாவின் வரலாற்றை எடுத்து பார்த்தால், அவர்கள் பாகிஸ்தானில் இணைவதற்கு 50% தான் ஓட்டு போட்டார்கள். பிளெபிசைட் நடந்த போது, வாக்கெடுப்பு நடந்த போது. இப்பவும் அங்க இருக்கிற மக்கள் நாங்க பாகிஸ்தான் கூட இருக்க விரும்பல அப்படின்ற போலாம். ஏனென்றால் அந்த பகுதி நிலப்பரப்பானது அது ஆப்கானிஸ்தானை ஒட்டி இருக்கிற நிலப்பரப்பு. அங்கிருக்கும் மக்கள் இனக்குழுக்களாக ஆப்கானிஸ்தானுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் இனக்குழுக்களை தவிர்த்து வெஸ்ட் பஞ்சாபியர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இனக்குழுக்கள் இல்லை. அவர்கள் பேசும் மொழி பஷ்தூன், கலாச்சாரம் பஷ்தூன். புரிகிறதா? அவர்களின் வாழ்க்கை முறையும் ஆப்கானிஸ்தானில் இருக்கும் பஷ்தூன்களின் வாழ்க்கை முறை தான் அவர்கள் வாழ்க்கை முறை. அங்கே கிழித்திருக்கும் வெள்ளைக்காரர்கள் காலத்தில் கிழித்திருந்த துரந்த் லைன் என்று அழைக்கப்படும் மார்டமேர் துரந்த் என்று ஒருவர் அங்கே ஒரு கோட்டை கிழித்து அது வேறு இது வேறு என்று ஒரு தனி இடத்தை ஏற்படுத்தினார், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் என்று. அதை தாண்டி நீயும் வரக்கூடாது, இதை தாண்டி நானும் வரமாட்டேன் என்று அந்த ஒரு பகுதியை ஒரு பஃபர் ஜோன் என்று ஏற்படுத்தினார்கள். அந்த பஃபர் ஜோன் பிற்காலத்தில் பாகிஸ்தானுடன் வாக்கெடுப்பு மூலம் இணைந்தது. இணைந்த பிற்பாடு இன்று வரை அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் பஞ்சாபியர்கள். அங்கே இருக்கும் மக்களை ஆப்கான் போரின் போது அங்கேதான் அதிகமான ஆப்கான் மக்கள் தஞ்சம் பூந்தனர். இன்று வரை துரந்த் லைன் என்று அழைக்கப்படும் அந்த லைன், அந்த எல்லை கோட்டுக்கு ஒரு மரியாதையோ அதற்கு ஒரு அங்கீகாரமோ அந்த மக்கள் கொடுப்பதில்லை. இந்த பக்கத்தில் இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு செல்வதும் அங்கிருந்து ஆப்கானிஸ்தான் மக்கள் இங்கே வருவதும் ஒரு இயல்பான ஒரு நிலைமையாக உள்ளது. இன்னும் சொல்ல போனால் அது பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்த பின் அந்த பகுதியானது ஆப்கானிஸ்தானுக்கு திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அது பாகிஸ்தான் செய்யவில்லை. இன்னொரு விதத்தில் எடுத்து பார்த்தால், பாகிஸ்தான் சைனாவுக்கு சில விஷயங்களை காட்டுவதற்கும், அதாவது அவர்கள் சைனாவுக்கு விசுவாசமாக இருக்கிறார் என்றால் தாரிகே தாலிபான் தான் பலூச் லிபரேஷன் ஆர்மிக்கு அவர்களுக்கு கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதம் கொடுக்கிறார்கள். ஸோ அவர்களை தாக்கி சைனாவை தாஜாப் செய்வதற்கும், இன்னொரு விதத்தில் தாலிபான்களுக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் தாலிபான்களுக்கு அச்சுறுத்தல் கொடுப்பதற்காகவும் இந்த டிடிபி தாலிபான் மீது குண்டு தாக்குதல் செய்துள்ளோம் என்று அவர்கள் சொன்னாலும் சொந்த நாட்டு மக்கள் மீதே ஆனால் அவர்கள் கொன்றது சொந்த நாட்டு மக்கள், அதுவும் குழந்தைகள், அதுவும் பெண்கள். கடைசியில் ஒரு 12 பேரின் சடலங்களை எடுத்து சென்று பெஷாவரில் இருக்கும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி கமாண்டர், அந்த இடத்தின் கமாண்டரான கோர் கமாண்டர் என்பார்கள், அவர் வீட்டு முன்னாடி அந்த சடலங்களை போட்டு அவர்கள் நியாயம் கேட்டுள்ளனர். இதற்கு பயந்து பாகிஸ்தான் லெப்டினன்ட் ஜெனரல், அந்த பெஷாவர் கோர் கமாண்டர் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை, வீட்டுக்குள் ஒளிந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய வீரர்கள் அவர்கள்! தன் நாட்டு மக்களே, இந்த அழகில் இந்தியாவில் 7 லட்சம் படைகள் உள்ளன, காஷ்மீரில் 10 லட்சம் படைகள் உள்ளன. ஏன் இதுவரை காஷ்மீரில் எத்தனை முறை இந்தியா விமானம் மூலம் தாக்குதல் செய்துள்ளோம்? எத்தனை முறை நம் மக்களை தீவிரவாதிகளை கொண்டுள்ளோம்? விமானம் மூலம் எத்தனை முறை நம் குண்டுகளை நம் மக்கள் மீது வீசினோம்? சொல்வார்கள் நார்த் ஈஸ்டில் ஒரு முறை அது நடந்தது என்று.
60களில் இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியில். அதற்கும் கிளர்ச்சியாளர்கள் கிட்டத்தட்ட அந்த தலைநகரத்தை பிடிக்கும் நிலை ஏற்பட்ட போது, அந்த மாநிலத்தின் தலைநகரை பிடிக்கும் நிலை ஏற்பட்ட போது விமானங்களை நாம் உபயோகப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்தது. இங்கே என்ன கட்டாயம் இருக்கிறது? இரவு 2 மணிக்கு போய் குண்டுகளை, அதுவும் தகவல் இல்லாமல், அதற்கான விஷயம் சேகரிக்காமல், அதாவது உளவு சேகரிக்காமல் குழந்தைகளையும், பச்சை குழந்தைகளையும் பெண்களையும் கொல்வது, இது ஒரு இராணுவத்துக்கு அழகா? இதென்ன புதிதா பாகிஸ்தானுக்கு? இதை தான் பலூச்சிஸ்தானில் செய்கிறார்கள், இதை தான் இன்று NWFP அதாவது கைபர் பக்துன்வாயில் செய்கிறார்கள், அன்று பங்களாதேஷிலும் இதை தான் செய்தார்கள். அந்த இராணுவத்தின் போக்கே மக்களை கொல்வது. அது அவர்கள் உள்நாட்டில் இருந்தாலும் சரி, அது இந்தியாவில் இருந்தாலும் சரி. அந்த இராணுவத்தின் வீரத்துக்கு அடையாளமே கையில் ஆயுதம் ஏந்தாதவர்களை எப்படி கொல்வது என்று. அதற்கு சாட்சி பெஹல்காம், இன்று கைபர் பக்துன்வா, நாளை இன்னொன்று. இது நீட்டித்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இது அரசுக்கு தெரியுமா? அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும்? எந்த அரசுக்கு? பாகிஸ்தான் அரசு. ஏன்னா பாகிஸ்தான் அரசு ராணுவம் எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாம வந்து விமானப்படையும் ராணுவம் 2 தான். அங்க அரசென்று ஒன்று இருக்கிறதா? ஷாபாஸ் ஷெரீப் பொம்மை பிரதமர். ஆசிம் முனிரை அமெரிக்காவில் விருந்துக்கு ட்ரம்ப் கூப்பிடுகிறார், ஷாபாஸ் ஷெரீஃபை புறக்கணிக்கிறார். இப்பொழுது ஆசிம் முனீரையும் ஷாபாஸ் ஷெரீஃபும் இருவரையும் அழைத்துள்ளார்கள். வந்து சேரு, அமெரிக்காவுக்கு போக இருப்பதா, வந்து சேரு என்று அழைத்துள்ளார்கள். அப்படி என்றால் ஆசிம் முனீரின் பதவியும் ஷாபாஸ் ஷெரீஃபின் பதவியும் கிட்டத்தட்ட ஒன்று என்று தானே அர்த்தம். ஷாபாஸ் ஷெரீஃபுக்கு என்ன ஒரு அதிகாரம், அங்கீகாரம் இருக்கிறது? நீங்களே யோசித்து பாருங்கள். அவருக்கு என்ன அதிகாரம், அங்கீகாரம் நாட்டில் இருக்கிறது? அவர் தேர்தலில் வெற்றி பெற்றதே இராணுவத்தின் காரணமாக. தேர்தல் முழுமையாக அவருக்கு ஒரு தரப்பாக மாற்றப்பட்டது இராணுவத்தின் கட்டுப்பாட்டில். அப்பொழுது அவர் எந்த செயல் செய்தாலும், எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றாலும் இராணுவத்தின் கிட்டத்தட்ட இராணுவத்தின் கைப்பாவையாகத்தான் அவர் இயங்க வேண்டுமே தவிர்த்து தன்னிச்சையாக ஒரு பிரதமராக, ஒரு நாட்டின் தலைவராக அவரால் இயங்க முடியாது. அதனால்தான் ஷாங்காயில் அவரை ஒரு சாதாரண ஒரு ஆள் போல் எல்லாரும் புறக்கணித்தனர். ஸோ பாகிஸ்தான் செய்த வேலை என்பது இது புதிதல்ல. அவர்கள் இந்தியாவில் மக்களை கொல்வதோ இல்லை பங்களாதேஷில் அந்த காலத்தில் மக்களை கொன்றதோ, அன்றிருந்த ஈஸ்ட் பாகிஸ்தானில், இப்பொழுது கைபர் பக்துன்வாவில் கொன்று குவித்ததோ, அல்லது பலூச்சிஸ்தானில் மக்களை குவித்து கொண்டிருப்பதோ, இல்லை சிந்தில் குவித்து கொண்டிருப்பதோ, இது அவர்களுக்கு ஒன்று புதிதல்லவே. இது இயல்பான ஒன்று தானே. சார், இப்போ வந்து ஐநாவில் வந்து இந்தியா மட்டும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இது வந்து உலக நாடுகளில் இருக்க மனித உரிமை ஆணையம் வந்து எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும்? ஐநா ஒரு பக்கோடா டீ குடிக்கும் ஒரு அமைப்பு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? சர்வதேச பயங்கரவாத நாடான பாகிஸ்தானை இதுவரை ஐநா எத்தனை முறை கண்டித்துள்ளது, எத்தனை முறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் பேசியுள்ளார்கள். ஐநாவால் டிசிக்னேட்டட் டெரரிஸ்ட் என்று அழைப்பார்கள். ஓகே. அபு ஜுலானி, சிரியாவின் தற்போதைய ஜனாதிபதி, ஒரு தீவிரவாதியை ஒரு நாடு ஜனாதிபதியாக மாற்றுவதை எப்படி ஐநா ஒற்றுக்கொண்டது? ஐநாவுக்கென்று என்ன ஒரு, ஐநா எப்பயோ வந்து அதன் காலாவதி ஆகிவிட்டது. இன்று ஐநாவில் இருக்கும் 5 நாடுகளில் கிட்டத்தட்ட ரஷ்யா, அமெரிக்கா, சைனா தவிர்த்து மற்ற 2 நாடுகள் எதற்கு இருக்கின்றன? பிரான்சும் பிரிட்டனும் என்ன செய்கிறார்கள்? அவர்களின் நிலைமை என்ன? உலகத்தில் அவர்களுக்கு இருக்கும் அந்த ஆதிக்கம் என்ன? ஒண்ணுமே இல்லை. மக்கள் அடிப்படையில், செல்வாக்கு அடிப்படையில் கொடுக்க வேண்டிய மதிப்பு யாருக்கு கொடுக்க வேண்டும்? இந்தியாவிற்கு கொடுக்க வேண்டும். கொடுத்திருக்கிறார்களா? ஐநாவில் சீரமைப்பு நடந்துள்ளதா? இது ஒரு தனி டாபிக். ஸோ ஐநாவில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது என்றால், பாகிஸ்தான் எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு போற போக்கில் இந்தியாவை தப்பு சொல்வது என்பது அவர்கள் இயல்பாக எடுத்துக்கொண்ட செய்கின்ற ஒரு செயல். ஆனால் அவர்களுக்கு கண்ணாடியை திருப்பி பிடித்து காட்டியுள்ளோம். நீ பேசுவதற்கு முன் பார்த்துக்கொள் அப்படின்னு அவர்கள் பேச்சை அவர்களுக்கே திருப்பி அளித்துள்ளோம். அதை தான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் செய்துள்ளார். ஸோ பாகிஸ்தான் மீது அழுத்தம் எடுத்து வர வேண்டும் என்றால் IMF லோன்கள் கொடுக்கக்கூடாது, உலக வங்கி லோன் கொடுக்கக்கூடாது. இதையெல்லாம் அமெரிக்கா ஒற்றுக்கொள்ளுமா? இன்று அமெரிக்காவுக்கு உற்ற நண்பன் பாகிஸ்தான். அவர்கள் பகைவன் என்றால் ஐநாவுக்கும் பகைவன், அவன் நண்பன் என்றால் ஐநாவுக்கும் நண்பன். ஐநா அமெரிக்காவின் கைப்பாவையாக செயல்படும் வரை ஐநாவுக்கென்று ஒரு மதிப்பு இருக்காது. ஐநா வந்து கைப்பாவைன்னு சொல்றீங்க, ஆனால் வந்து அவர் ஐநாவில் பேச ஆரம்பிக்கும் போதே மைக் ஆஃப் ஆகுது, எஸ்கலேட்டர் ஆஃப் ஆகுது. அவரு ரொம்ப புலம்பி தள்ளி இருக்காரு சார். அப்புறம் எப்படி வந்து அமெரிக்கா வந்து ட்ரம்ப் புலம்பது புதிதா?
ட்ரம்பின் பேச்சு, அதாவது அவர் எல்லோரையும் இன்னும் அவர் எதை தப்பு கண்டுபிடிக்கவில்லை என்றால் சூரியனையும் சந்திரனையும் தவிர்த்து உலகத்தில் எல்லாவற்றையும் குறை சொல்லியுள்ளார். சரியா? கடல், மலை, அதாவது இயற்கையை தவிர்த்து மற்ற எல்லாவற்றையும் குறை சொல்லிவிட்டார். யாரையும் விட்டு வைக்கவில்லை. ஸோ ட்ரம்பின் பேச்சை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. நம் பிரதமரின் நிலைப்பாட்டை தான் நாமும் கடைபிடிக்க வேண்டும். சார், தாலிபான்கள் வந்து இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க இந்த தாக்குதலுக்கு? கூடிய விரைவில் பாகிஸ்தான் கைபர் பக்துன்வா பற்றி எரிய போகிறது. நீங்களும் பார்ப்பீர்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி. ஜெயின். தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா? இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை. இன்றே அழைக்கவும். நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட.